புஷ்பா வாயெல்லாம் நமங்குது. இந்த சாம்பார் ரசம் எல்லாம் வேண்டாம். ஆடு கோழி நண்டு நாரன்னு ஏதாவது காரசாரமா சமைச்சு போடு. அப்பா இப்பதானே மலையில இருந்து வந்தீங்க, அதுக்குள்ள என்ன ஆடு கோழின்னு? இந்த பாருங்க, பிரசாதத்தை எடுத்துட்டு போய் தங்கச்சிங்க வீட்டுல கொடுத்துட்டு வாங்க முதல்ல. எனக்கு கால் வலிக்குது, நீ போய் கொடுத்துட்டு வா. ஐயா, அது நீங்களே போய் கொடுத்தாதான் பிரசாதத்துக்கு எஃபெக்ட் இருக்கும். நான் தாடி எல்லாம் ஷேவ் பண்ண வேண்டாமா? தாடி ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீங்களும் அம்மா சீக்கிரம் கிளம்புங்க. ஆமாங்க, நம்ம மாதவன் சொல்றது கரெக்ட் தான். நீங்க போய் ஷேவ் பண்ணுங்க, நான் பிரசாதம் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் கிளம்புங்க. போற வழியில ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு போறேன். ஏன் இப்படி பறக்கறான்? இப்ப பறப்பட்டேன். ஷேவிங் செட் எடுத்துமா. இவன் வேற இங்க போ அங்க போன்னு. டேய் விஷ்ணு, ஏதோ டூருக்கு போனேன்னு நீங்க தான் பணம் இல்லன்ட்டீங்களே. அப்ப சூழ்நிலை வேறடா. இந்த பார் 500 ரூபாய். கிளம்பு கிளம்பு கிளம்பு. இத வச்சிட்டு எப்படின்னா டூர் போறது? ஏண்டா 500 ரூபாய் பஸ்ஸுக்கே சரியா போச்சு. அங்க போய் செலவுக்கு ஓ, காசு இல்லாத நேரத்துல கழுத்த பிடிப்பானு. இந்த பார் 10 ரூபாய். இத வச்சிட்டு ஒரு போரா கூட வாங்க முடியாது. என்னடா சொல்றீங்க? இந்த விஷ்ணு இத வச்சுக்கோ. ஐ தேங்க்ஸ் அண்ணி, பை. பரவாயில்லையே, எல்லாரும் இந்த வீட்டை விட்டு கிளப்புறது என்ன விட நீ ரொம்ப ஸ்பீடா இருக்க. மாமா. ஆமா மாமா, அவங்க 2 பேரையும் ஆட்டோல அனுப்பிச்சிட்டு நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்.